Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா உங்க மொபைல்ல போட்டோஸ், வீடியோஸ் எதனா delete ஆயிட்டா நீங்க மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு ஒரே ஒரு ஆப் போதும். இனிமே போட்டோ, வீடியோஸ் delete ஆயிடுச்சு அப்படினு கவலைப்படாதீங்க. நீங்க எந்த போட்டோ எப்போ delete ஆனாலும் நீங்க 1 இயருக்கு முன்னாடி delete பண்ணத கூட நீங்க இப்போ வந்து எடுத்துக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு subscribeன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு பெல் சிம்பிள் காட்டும். அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் கொடுங்க. இப்படி கொடுத்தாதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இல்லைன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. இது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மேலே வந்து சர்ச் பாக்ஸில் வந்து டிக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நான் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் ஃபோட்டோஸ், சர்ச் ஃபார் லாஸ்ட் வீடியோஸ், அதாவது நீங்கள் டெலிட்டான ஃபோட்டோஸை சர்ச் பண்ணணுமா இல்லது வீடியோஸை சர்ச் பண்ணணுமான்னு கேட்குது. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்னால் நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுங்க. ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பெர்மிஷன் கேட்கும். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அலோவ் கொடுங்க. பெர்மிஷன் அலோவ் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோ எல்லாம் ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுங்க. நான் இப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். அதுலேயே செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் அப்படியே காமிக்கும் குட்டி குட்டி பாக்ஸாக. நீங்கள் எந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரிகவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் த ஃபைல் டு கஸ்டம் லொக்கேஷன், அதாவது நீங்கள் வந்து லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணணும். இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே போவோம். நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை கொடுத்து யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அங்கே மூவ் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கும். இனிமேல் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கேலரியில் போய்ட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோட கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் நம்ம ரீஸ்டோர் கொடுத்தோம். இந்த ஃபோட்டோ தான் ரீஸ்டோர் கொடுத்தா அது வந்து நம்ம ஃபைலுக்கு வந்துடுச்சு, நம்ம கேலரிக்கு வந்துடுச்சு. இது போல் நீங்கள் ஃபோட்டோஸை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ண ஃபோட்டோலாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் அந்த ஆப்குள்ளே போங்க. அந்த ஆப்குள்ளே போய்ட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே வந்தீங்கன்னா சர்ச் ஃபார் லாஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் டெலிட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக்கிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண வீடியோ எல்லாமே வரும். அதே போல் நீங்களும் உங்களுக்கு எந்த வீடியோ டெலிட் பண்ணிக்கிங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரீகவர் கொடுங்க. ரீகவர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த இமேஜுக்கு யூஸ் பண்ண ஃபோல்டரே மறுபடியும் வந்திருக்கு. யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அலோவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து மறுபடியும் சேம் ஆகிடும். இது வந்து ப்ரோ வெர்ஷன் கேட்குது. இது வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இது போல் அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் வந்து கேலரி எடுக்கிறேன். கேலரி வந்துட்டு அந்த வீடியோ வந்துருக்கான்னு செக் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் போங்க. கேலரியில் வீடியோஸ் போனீங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோ வந்துருச்சு. இந்த வீடியோ தான் நம்ம வந்து ரீஸ்டோர் கொடுத்தா அந்த வீடியோ வந்துருச்சு. இது போல் நீங்கள் வந்து டெலிட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்துட்டு ஆட் எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்கள் ப்ரோ வெர்ஷனுக்கு தான் காசு பே பண்ணணும். இதுக்கு வந்து காசு பே பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா லாஸ்ட் 1 இயர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரூட் பண்ண தேவையில்லை. மொபைலை வந்துட்டு நீங்கள் ரூட் பண்ணணும்னு தேவையில்லை. இது போல் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எமர்ஜென்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.